வணக்கம் நண்பா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒன்று இருக்குது. வாட்ச் அன்பாக்சிங் வீடியோ. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதே வாட்ச் தான் இங்கே. இந்த வாட்சை தான் நம்ம இப்போ இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபயர்போட் வாட்சோடைய அன்பாக்சிங் வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த பாக்ஸில் பார்த்தோன்னே இங்கே பாருங்க, தோனியோட சைனை போட்டிருப்பாங்க. இது அவர் போட்டதா இது அவர் சைனான்னு தெரில. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க guys, இது புக் மை ஷோன்னு போட்டிருக்கு. சும்மா நினைக்கிறேன், ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. கூப்பன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். அதே மாதிரி கார்டு தான் நாங்கள் நிறையா இருக்கு. ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்கிறத கமெண்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த கார்டு கேமரா தெரியும். இந்த கார்டு guys. அப்புறம் அடாப்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போல. அப்புறம் இது அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. வாட்சு வால் இருக்குதுங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கல்விட்டு வரும். நமக்கு தேவையான அளவுக்கு லூஸ் வச்சுக்கலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது. இந்த ஃபோன் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்களா, வாட்சுக்குள்ள போவோம். வாட்ச் வந்து ஃபுல் ஹெச்டியில் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஃபோன் பேசிக்கலாம், அப்புறம் கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கூகுள் அசிஸ்டண்ட்டை தெரிவிக்கலாம், அப்புறம் டேட்டா, அப்புறம் ஒர்க் அவுட்டு,
நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தவிர நிறையா பேருக்கு தேவைப்படும். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஒர்க் அவுட்டே பாருங்களேன், எவ்வளோ ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஒர்க் அவுட்லேயே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். 10-15 ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒர்க் அவுட்டு. அப்புறம் நிறைய எக்ஸசைஸ், தூங்குகிற டைமு, அப்புறம் நிறையா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்கன்ற அதை காமிக்கிறது. இங்கே லைட் எடுத்து பாருங்க. அப்புறம் மெசேஜ் காமிக்கிறது. அப்புறம் இது என்னன்னு தெரில இருக்குது. அப்புறம் பாட்டு நம்ம இந்த இடத்துலையே ஆஃப் பண்ணிக்கிறது. இதை சும்மா கிளிக் பண்ணால் போதும், நம்ம ஃபோனில் இருந்து ஆஃப் ஆயிடும். அப்புறம் பிரீத் விடுறது, மூச்சு இழுத்து விடுவோம்ல, அது நீங்கள் இதோட கவுண்ட் பண்ணுறது. இதை ஆன் பண்ணால் போதும், ஆனாது பண்ணும். பிரீத்திங் எல்லாத்தையும் தெரியுங்களா? தெரியுமா தருங்க கேமரா தெரியும் நினைக்கிறேன். பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட்னு காட்டுது. அப்புறம் ஸ்டாப் வாட்ச்சு, டைமர் டைமரு, அலாரம் செட் பண்ணுறது, அலாரம்ஸ். அப்புறம் நிறையா இருக்கு. செட் டைமு, கரெக்டான டைம் செட் பண்ணுறது. அப்புறம் ஃபைண்டு ஃபோனு, கால்குலேட்டர் இருக்குது. ஆனால் கால்குலேட்டர் போட்டேன், அது சரியாக வரமாட்டேங்குது. இங்கே நீங்கள் பாருங்களேன். இப்போ நான் சும்மா ஒரு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் 20 + 20 + பாருங்க, நான் போடுறதுக்குள்ளேயே ஆன்சர் வரும். நான் போடவே இல்லை, அதுக்குள்ளே ஆன்சர் வரும் பாருங்க. போடுறதுக்கு முன்னாடி ஆன்சர் வருது. பட் இது கொஞ்சம் கோளாறு. அப்புறம் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மெனு டிஸ்பிளே, உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே ஸ்டைல், அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே ஸ்டைல் வேணும் அப்படின்றது வந்து சொல்கிறது. இப்போ நான் இது 2ன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய பின்னாடி பேக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே மாறும். புரியுதுங்களா? இப்போ நான் திரும்பவும் மெனு போயிட்டு 3 அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ண நினச்சிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலாக மாறும், இப்படி வரும். தெரியுதுங்களா? இப்போ நான் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்தே நான் வரேன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு நான் போட்டேன், இங்கே பாருங்க எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வாட்டர், ஃபேஸ் சுவிட்சு, அப்புறம் பிரைட்னஸ்ஸு, எந்த அளவுக்கு உங்கள் பிரைட்னஸ் வேணுமோ அது, அப்புறம் பேட்டரி லெவலு, லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ், கியூஆர் கோடு,
அப்புறம் வந்து இது டைமிங்கு, சிஸ்டம், பவர் ஆஃபு இதெல்லாம் நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த லைட்டுமே இருக்குது. இந்த வாட்சுக்குள்ளே லைட் இருக்குது. இங்கே சும்மா கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணால் போதும், லைட் எரியும். நான் எடுத்து காட்டுறேன், ஒரு நிமிஷம். தெரியுதுங்களா? லைட் எரியுது பாருங்க, செம்மையாக இருக்குதுல்ல? தெரியும் நினைக்கிறேன். லைட் எரியுது, அதை ஒயிட் கலர் எரியுதா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம இதை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ ஒரு இடத்துல அரைச்சி காட்டுறேன் பாருங்க. தெரியும் நினைக்கிறேன். இது அவ்வளோவா பிரைட்னஸ் தராது கைஸ். இந்த லைட் வந்தால் பிரைட்னஸ் கொடுக்கும். ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிரைட்னஸை பார்க்கலாம். 3 hours later. ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வாட்சோடைய ரிவ்யூ அவ்வளோதான். இந்த வாட்சை வந்து எங்கள் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தது. இந்த வாட்ச்சு என் பிறந்த நான் அப்போ வாங்கி கொடுத்தது. வாட்சோட ரேட்டை கேட்டிங்கன்னா எல்லோரும் ஷாக் ஆகிடுவீங்க. நானுமே ஷாக் ஆனேன். ஆனால் இதுதான் உண்மை. இங்கே காட்டணும். இங்கே வாங்க, தெரியும் நினைக்கிறேன். தெரியுதான்னு தெரில. சைடில் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ரேட் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். $21,000 கேஸ் இந்த வாட்ச்சு. இந்த வாட்ச் வந்து காஸ்ட்லியான வாட்ச்சு. $21,000. நான் சொல்ல, இதில் போட்டிருக்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இருங்க, பிரைட்னஸ் வச்சு பார்க்குறேன். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ் உங்களுக்கு. இந்த ரேட் வந்து $21,000. இந்த பாருங்க, இதில் போட்டிருக்கு. நான் போய் சொல்ல, ஒரு நிமிஷம். ஸோ இதோட வாட்ச் ரேட் வந்து $21,000. நான் அண்ணன் வாட்சோட ரேட் வந்து $21,000 போட்டிருக்கு. அண்ணன் வாங்க வந்து $10,000. இதை வந்து
மேக்ஸிமம் ரேட்டோடைய விலை வந்து 26,000 போட்டிருக்கு. நாங்கள் வந்து 10,000 வாங்கியிருக்கோம். 10,000க்கு இந்த வாட்ச் வந்து ஒர்த்து தான். 10,000 ஒர்த்து தான் கைஸ் இந்த வாட்ச்சு. அப்புறம் எனக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன், போட்டிருக்கான்னு பார்க்குறேன். ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், ஹார்ட் ரேட், அப்புறம் எல்லாமே நீங்கள் பார்த்தது தான் அது போட்டிருக்கு. 10,000 சொல்லியிருக்கேன். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வந்து பொய் சொல்ல, இதில் போட்டிருக்கிறது நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதாவது எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி பொய் சொல்ல. 10,000 அண்ணன் சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதில் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஒருவன். நன்றி.